வெயிட் லாஸ் அப்போ ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்தால் இந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு எள்ளு தான் நான் எடுத்திருந்தேன். கருப்பு எள்ளு வந்துட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அதுலேருந்து 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வெள்ளை எள்ளு தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வெள்ளை எள்ளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கழுவிட்டு காய வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நான் வந்து நியூட்ரியன் வேல்யூட் அதிகமாக இருக்கக்கூடிய கருப்பு எள்ளை தான் நான் எடுத்திருக்கேன். தோல் நீக்கப்பட்ட எள்ளில் வந்து அந்தளவுக்கு சத்து வந்து இருக்காது. ஸோ நான் வந்து இந்த மாதிரியான கருப்பில் தான் நான் எடுத்து இன்றைக்கி வறுத்துக்கிறேன். சிலது வெடிக்கும், சிலது வெடிக்காது. எனக்கு வந்து இன்றைக்கி வெடிக்கலை எள்ளு. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து 5 நிமிஷம் வாசம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அது வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். இது எல்லாமே நம்ம வந்து ஆற வச்சதுக்கப்புறம் தான் வந்து அரைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னா ஃப்ளாக்ஸீட் தான். ஃப்ளாக்ஸீட் வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அண்ட் மளிகை கடையிலலாம் கூட இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளாக்ஸீடை வந்து நம்ம ஹேர், நெயில் இதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரியன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் ஒமேகா கண்டென்ட்டும் அதிகம். இது இந்த மாதிரி வெடிக்கும். ஸோ பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வெடித்ததுக்கப்புறம் உடனே எடுத்து நம்ம வேறு இதெல்லாம் ஆற வச்சுக்கலாம். அண்ட் அரை கப் அளவுக்கு வந்து ஓட்ஸ் போட்டால் மட்டும் போதும். அண்ட் 2 எள்ளு அண்ட் இதோட வந்துட்டு சுக்கு தான் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட பவுடராக இருந்ததுன்னா 1/4 ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஓட்ஸை வந்துட்டு சிம்மில் வச்சு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தோம் அப்படின்னா சில நேரம் பர்னிங் சென்சேஷன் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் வந்து ரொம்பவும் ஓவர் குக் ஆகிடும் ஓட்ஸு. ஸோ வந்துட்டு லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்தா மட்டும் போதும். இது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு கோல்டன் கலர் வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து சில ஓட்ஸ்லாம் வந்து ரோஸ்டடாக கூட இருக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரியான கலர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். உப்பு இதெல்லாம் போட்டு நானே வந்து வீட்டில் வந்து கடலில் நான் வறுத்துப்பேன். ஸோ நான் அதுலேருந்து தோல்லாம் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஓட்ஸை வந்து இந்த மாதிரி ஃபைனாக வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் மட்டும் தான் நான் அரைச்சிருக்கேன். அண்ட் வந்துட்டு வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக அரைஞ்சோடனே அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி பீனட் பட்டர் மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து எள்ளு, ஃப்ளாக்ஸீட்லாம் வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க தான் போகிறோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு அந்த பீனட் பட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லட்டு மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வேணும்னா நட்ஸ்லாம் கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. அண்ட் இந்த மாதிரியான வெயிட் லாஸ் ரெசிபிக்கு வந்து என் சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. பை.